இந்தியால கதை நடக்குதா ப்ரோ? இந்தியால கதை நடக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எதுவுமே பார்க்கல. அந்த சின்ன சின்ன கண்கள் இது கூட லிரிக்கல் வீடியோல கூட வேற ஏதோ நாட்டுல இருக்கிற மாதிரி தானே இருக்குது இல்லையா? அது ஸ்ரீலங்கால ஷூட் பண்ணாங்க. ஆனா அது ஸ்ரீலங்காவும் இன்னொரு கண்ட்ரில கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது காமிக்கிற போது அந்த ஊராவே காமிக்க போறாங்களா இல்ல தமிழ்நாடா காமிக்க போறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஐடியா இல்ல ப்ரோ. பட் நிறைய அந்த டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் ஸ்ரீலங்காவும் பேங்காக் நினைக்கிறேன், தாய்லாந்து நினைக்கிறேன் ஹரிஷ் ப்ரோ. இல்ல அந்த பாட்டு அந்த சீக்வென்ஸ் சொல்றேன். கிளிம்ஸ் வந்து ரஷ்யால உள்ளது வந்தது. ஆமா கதையுமே இன்னும் வேற. கிளிம்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரேம் கூட வந்து உள்நாட்டுல இருக்கிற மாதிரி இல்ல. ஒன்னு செட்டு, இன்னொன்னு மீதி எல்லாமே ரஷ்யா. அதான் ப்ரோ, யூஸ்வலா இந்த மாதிரி பண்ற போது நீங்க பாத்தீங்கன்னா இத ரொம்ப முன்னாடியே இதை பெருசா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இந்த மேட்டரை. அதாவது நாங்கெல்லாம் வேற வேற லொகேஷனில் முற்றிலும் இந்தியாவில் எடுக்காமல் ஃபாரின் லொகேஷனில் எடுக்கிறோம், இது வேற வேற மாதிரியான ஹாலிவுட் படம், அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வர்டைஸ் ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து விபி சொல்லாம ஒரு சம்பவம், அதாவது ரொம்ப அல்டிக்காம ஒரு சம்பவம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தோம் இவங்க பெருசா வந்து அதை ரிவீல் பண்ணாம இருக்குன்னு பார்த்தா எனக்கு எப்படி இப்போ கத்தி டைம் எல்லாம் எதுவுமே பெருசா ரிவீலே ஆகல. நான்லாம் போய் நேரா படத்தை தான் பார்த்தோம் நம்ம. கரெக்டுங்களா? நமக்கு அந்த பிளாட்டை பத்தி பெருசா தெரியலனா கூட ஈவன் துப்பாக்கி கூட அப்படிதான் பார்த்தோம். இப்ப ரீசெண்ட் டேஸா தான் நிறைய ஒரு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. இதுவே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் நம்ம போய் ஸ்கிரீன்ல பாக்கும்போது. நம்ம ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் வச்சான்னு வச்சுக்கோங்க. துப்பாக்கிக்காவது ஒரு டீசர் ட்ரெய்லர்லாம் வந்தது. கத்திக்கு வந்து க்ளோசர் டு தி ரிலீஸ், அது ரிலீஸ் ஆகுமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு கத்திக்கு எதுவுமே தெரியாம கடைசியில நாளைக்கு தானே படம் தான் இன்னைக்கு ட்ரைலர் வருது. இல்ல படமே வந்தா போதும்ன்ற மாதிரி மைண்ட் செட் இருந்ததுனால நம்ம மத்தத பத்தி கேர் பண்ணிக்கல. படத்தை பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்ல. ஒரு விஷயம், அந்த ஃபிளிப் சைடு வந்து லியோவோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் சேம் தான். என்னன்னா லியோ ரொம்ப மில்க் பண்ணிட்டானுங்க. 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி படத்தோட சீன் பை சீனா இததான் பேஸ்ட் அவுட், இந்த மாதிரி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லிட்டு நம்மலாம் எவ்வளவு பேசிருப்போம் எல்லா ஸ்பேஸ்லயும். ஆமா, they gave it all அப்படின்றப்போ அது வந்துட்டு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு பாசிட்டிவா ஒர்க் ஆகும் எனக்கு 100%. ஒண்ணுமே தெரியாது, யாரு என்ன ரோல்னு தெரியாது, யாரு என்ன ரோல் தெரியாது, யாரு வில்லன் தெரியாது, ஸ்னேகா எந்த தளபதிக்கு பேரிங்னு தெரியல, மீனாட்சி எந்த தளபதிக்கு பேரிங்னு தெரியல, எத்தனை தளபதினே தெரியல அப்படி சொல்லு. இல்ல அதாவது இல்ல சச்சின், அவங்க டீம் சைடு இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு வந்து இது பண்ணல, ஹைப்பாவும் நமக்கு கொடுக்கல. ஃபேன் சைடுமே நமக்கு லியோவுக்கு இருந்த அளவுக்கு நம்மளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. படம் வரட்டும், ஓகே, பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும், படம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம இது பண்ணிக்கிறோமோ தவிர பெருசா நம்ம டீகோட் பண்ணி இந்த படம் இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு நமக்குள்ளாரே அது பேசிக்கல. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். படம் வரும்போது நமக்கு வந்து அது கண்டிப்பா கண்டென்ட் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கிளிக் ஆச்சுன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு பாசிட்டிவா போயிடும். அண்ட் இது வந்து அந்த டீம்ல சொல்லுங்க இல்ல அதுதான் பிக்கெஸ்ட் ஃபேக்டரா ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது அங்கேயிருந்து ஒரு பிளாக் ஆகும், அங்கேயிருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தோணும் நமக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஸ்கிரீனுக்கு போனோம்னா சூப்பராயிரும் அப்படியே. இல்ல ப்ரோ, இது நான் வந்து என்னன்னா இந்த மேட்டர் நான் கொஞ்ச நாள் முன்னாடியே கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக் வந்துட்டு ஸ்பேஸ்ல கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நம்ம பெருசா ரிவீல் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. பட் என்ன ஃபேக்டர்னா த டீம் வாண்டட்லி டிட் நாட் வாண்ட் டு கிவ் யூ ரொம்ப வேரிடு போஸ்டர்ஸ் அளவு கூட. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும்ல இப்போ சோசியல் மீடியா எப்படி இருக்கு, அண்ட் தளபதி பீயிங் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எவ்ரி திங். இப்போ பாட்டுல வந்து ஒரு ஒரு டீடைல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் காமிக்கிறான் சின்ன சின்ன கண்கள், அதுல ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை காமிச்சா கூட அதோட கோரை வந்து ரிவீல் பண்ற மாதிரியோ இல்ல ரொம்ப நம்ம தான் எப்படி டீகோட் பண்ணுவோம்னு தெரியும்ல. நார்மலா ஏதோ ஒரு படம் வந்தாலே பின்னாடி பாரு இது தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சிச்சுனோம். தளபதி படம்னா ஃப்ரேம் ஃபுல்லா 4Kல யூடியூப்ல வச்சு செகண்ட் பை செகண்ட் ஃப்ரேம் எடுத்து இப்போ இந்த இவர் லெஃப்ட் ஹேண்டடா ரைட் ஹேண்டடான்ற டீடைல் வரைக்கும் நம்ம பாத்துருவோம், போஸ்டருக்கே பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துலோட பெரிய யூஎஸ்பியே என்னன்னா, நீ நம்மளுக்கு வந்து இப்போ சொன்னாரு சுரேந்தர் ப்ரோ, நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், எதுவுமே என்னடா இது அப்படின்னே தெரியாத மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போய் ஒன்னு அடிக்கிற போது ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அதுதான் இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பி. அதனாலயே அவங்க வந்து ரொம்ப வேற வேற இது போஸ்ட், எனக்கு தெரிஞ்சு கிளிம்ஸே வந்து பெரிய ரிவீல், பெரிய ஒரு இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. ஆக்சுவலி கிளிம்ஸ் வந்துட்டு என்ன பண்றான்னா எங்கேஜிங்கா இருக்கணும். அந்த அந்த ஒரு 40-50 செகண்ட் வந்து கொஞ்சம்
நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ஒரு கதையா நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி, ஒரு கிராக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாரா விட்டுட்டாரு விபி. உஷாரா இருந்துட்டாரு. ஸோ அந்த கிளிப் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஃபயரா நல்லா எனர்ஜியா இருக்கும். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த ஸ்கிட் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், அது லொகேஷனாவே சரி, மேக்கிங்காவுமே சரி, அது எல்லா ஸ்கில்ஸையும் வந்து வெளியில காட்டிட்டாங்க. இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்துட்டான் சூப்பரா. அதுதான் நம்மளுக்கு நல்லது. என்னோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து நிஜமாவே இன்னொரு ஒரு கிளிம்ஸோ இல்ல டீசரோ மட்டும் விட்டுட்டு படத்துக்கு போனா இன்னும் பயங்கரமா இருக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ட்ரெய்லர், த மோர் ட்ரெய்லர் வரும்போது ஒரு அளவுக்காவது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும். அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் கூட இல்லாம பார்த்தா இன்னும் பேங்கரா இருக்கும் படம். அதே மாதிரி வி ஷுட் பி ஆல்சோ ரெடி. இந்த ஹை பாயிண்ட்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம். குட், அதுவும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் 100% கிடைச்சிடும். ஏன்னா விபி உங்களுக்கு தெரியும், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தளபதின்ற போது நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து வி ஷுட் ஆல்சோ பி ரெடி ஃபார் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பாக்குறோன்ற ஒரு மைண்ட் செட்டும் ஆஸ் அ ஃபேனா நம்மளுக்கு இருக்கிறது அவசியம் இந்த மூவிக்கு. ஸோ இட் வில் பி ரெஃப்ரெஷிங் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது எனக்கு வந்து. ஏன்னா இது வந்து தளபதி வந்து பெரிய டைரக்டர் வச்சு நம்ம தான் அடிக்கடி சொல்லுவேன் நான் இந்த பாயிண்ட்டும். பெரிய டைரக்டர் வச்சு சொல்லி அடிச்சுட்டு இதான் கதை இதான்ற மாதிரியும் கொடுத்து ஹிட் பண்ண தெரியும். பட் அத பண்ணாம வெங்கட் பிரபு வந்துட்டு மேல ஒரு நம்பிக்கை என்னன்னா, இன்டர்நேஷனல் ஜான்ராவை வந்துட்டு கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி லோக்கல் கண்டெம்பரரி இஷ்யூஸோட அவர் வந்து அதை கனெக்ட் பண்றாரு. அது அவர் இன்டர்நேஷனலா பிரசன்ட் பண்ணிடுவான். சோ இந்த ஜான்ராவா அதை எடுத்துக்கிட்டு கதையா வந்துட்டு இங்க இருக்கு. இப்போ மாநாட்டுல வந்து டைம் லூப்புங்கிறது பல படம் வந்திருக்கலாம், டைம் லூப்ல பல படம் வந்திருக்கலாம். அது வந்து கான்செப்ட் தான். டைம் லூப் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட், அது கதை கிடையாது. அந்த கான்செப்டை வந்துட்டு அவர் இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரச்சனையோட இது பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணார் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுலயுமே ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவை தான் அட்ரஸ் பண்றாருங்கிறது மட்டும் தெரியுது. அந்த ஆர்மி பேக்ட்ராப் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா இதுலயும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆங்கிள் ஒன்று இருக்குது. அது டைம் சம்பந்தமானதா அல்லது ஃபியூச்சர் பாஸ், அது தெரியல, அதை பத்தி கிளியரான ஐடியா இல்லை. டெஃபினெட்லி ஒரு ஃபிக்ஷன் கண்டென்ட் இருக்குது. அதை ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவோட வந்து அவர் கனெக்ட் பண்றாரு. அது மட்டும் தெரியும். விபி வந்து சூப்பரா பிளெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஆகும். அவர் கொஞ்சம் நல்லா டைட்டா பண்ணிருப்பாரு, ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இருக்குது, அந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இருக்குது. இல்ல ஹரிஷ் ப்ரோ, ப்ராமிசிங் என்ன ஸ்டாண்டர்டா கிளாஸா இருக்கு. இல்ல ஹரிஷ் ப்ரோ, டிஏஜிங் பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா ஹரிஷ் ப்ரோ? ப்ரோ நான் திருப்பி இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். டிஏஜிங்னு நம்ம ஒரு வார்த்தை தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்கு இங்க வாயில சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு யூஸ் இல்ல. நிஜமாவே டிஏஜிங் வந்து எவனையாவது எடுத்து காட்ட சொல்லுங்க. நீங்க அதுக்குன்னு வேற ஒரு படம் இருக்குது, அதை எடுத்துட்டு வந்துடாதீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சினிமால ஆக்சுவல் ஏஜுக்கே கிராபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரீன்ல வர வேண்டியதா இருக்குது. இது வந்து டிமீன் பண்றதுக்காக நான் சொல்லல, இது உண்மை. ஓகேவா, இது யாரையும் இறக்கி பேசணும் ஏத்தி பேசணும் பேசல. அப்படி இருக்கும்போது டிஏஜிங்ன்றது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் டை அடிச்சுட்டு எங்க காட்டிக்கணும் அப்படின்றது இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அந்த கேரளால போன போதே அவ்வளவு எங்க இருந்தாரு, பேசாம அதே மாதிரி காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சு நம்மளுக்கு ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் வச்சு எடிட் பண்ணிட்டு இது ஈஸியா இருக்கு அப்படின்றது எல்லாம் சொல்றோம். பட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவ்வளோ பெரிய படத்துல நீங்க நாளைக்கு ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல நீங்க பாக்குற போது நீங்க போன்ல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் மாதிரிலாம் இப்படி இமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்லயும் அதை நிக்கணும். ஓகேவா, ஒரு ஜாரிங் இல்லாம ஒரு எங்கேயும் ஒரு சைடு மட்டும் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிடும். த மோர் பிகர் ஃபார்மேட்ல நீங்க விஷயத்த பாக்குற போது சின்ன சின்ன சிஜி ஒர்க்கு, ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், டிஏஜிங் எல்லாம் பளிச்சுன்னு சிரிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அவங்க அப்ரோச் பண்ணி தான் பண்ண முடியும். என்ன நான் போன்லயே பண்ணிட்டேன் இது இதோட பெட்டரா இருக்குன்னு சொல்ற விஷயம் கிடையாது. இது அதோட காம்ப்ளெக்சிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து என்னதான் நீங்க எங்க ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டு மீசையை வலிச்சுட்டு டை அடிச்சுட்டு நீங்க காமிச்சாலும் ஸ்கிரீன்ல ஓரளவுக்கு மூஞ்சியை ஒல்லி பண்ற டெக்னிக் எல்லாமே கூட இருக்கு. இப்ப நீங்க பாகுபலியில பாத்தீங்கன்னா அனுஷ்காவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வேதிகா மூஞ்சி மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெரியும். அப்புறம் இந்த மெகர்சைலா பாட்டுல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய டெக்னிக் கிடையாது, ரொம்ப ஒரு சப்ஸ்டாண்டர்டான டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஒல்லியா காமிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிற போது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐரிஷ்மேன்ல வர மாதிரியோ இல்ல அந்த ஸ்டாண்டர்டுக்கான உடனே அதை நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம்ன்றது கிடையாது. பட் அதுக்கு ஒரு முதல் படி எடுக்கிற போது
ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அவங்க பல விஷயங்கள் எதுக்காக முஸ்டாச் வச்சிருக்காங்க. ஒருத்தர் கூட கமெண்ட்ல போட்டிருந்தாரு நான் பாக்குற போது. அந்த ஊரோட இப்போ அந்த ஊரோட காரனா இருந்தா, அந்த ஊரோட 20 வயசு பையனா இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்னு. சில கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முஸ்டாச் வச்சு கோட்டி வச்சிருப்பாங்க. சோ இது அதோட ஒரு பிரெஞ்சு மூவில பாத்தீங்கன்னாலும் நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டடியும் ஒரு கான்செப்டும் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஹீரோ எடுத்தோம் கவுத்தோன்னு ஒன்னு ட்ரை பண்ணிட்டு போறது கிடையாது. இத்தனைக்கும் அந்த ஸ்பார்க் சாங்ல நீங்க பாக்குற போது எங்கேயுமே உங்களுக்கு பிசுறு தட்டி இருக்காது. இப்போ ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு பாட்டுல வந்துட்டு வெறும் கை கால் ஆட்டுறாரு. அவரு ஐயோ சரி நீ காட்டுறாரு. அவர் டக்குன்னு மூஞ்ச ஒரு இடத்துல வைக்கிற போது அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்களேன். அதுவுமே ஒரு மாதிரிதான் தெரியும். இது என்னன்னா, நீ ட்ரோல் பண்றத ஒருத்தன் கண்ணை மூடுற போது நம்ம கிரிக்கெட்ல கூட எடுத்து போட்டு கலாச்சிப்போமே. கண்ணை மூடுற போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்னாப் எடுத்துட்டா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி. சோ இது அந்த மாதிரியான கான்செப்ட் தான். அதனால வி ஷுட் நாட் ஜஸ்ட் கெட் கேரிட் அவே. உடனே ஒருத்தன் போட்டானா என்ன இதுவுமே ஆக்வர்டா இருக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. எப்பவுமே படத்தையும் நாளைக்கு பாக்குறீங்கன்னா உடனே போயிட்டு இந்த படத்துக்கு பாசிட்டிவா எல்லாரும் சொல்றாங்க, நெகட்டிவா எல்லாம் சொல்றாங்கலாம் நீங்க போய் பாக்காதீங்க. படத்தை நீங்க பார்த்துட்டு உங்களோட டிசிஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, ஓ எனக்கு இப்படி இருக்கு, அவன் இப்படி சொல்லியிருக்கானான்னு அடுத்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. டக்குன்னு நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்போம். பட் சொல்றேன், அது எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு அது எப்படி இருந்துச்சு, எனக்கு அந்த ஸ்பார்க் பாட்டு வித்தவுட் எனி லுக்கிங் அட் எனிதிங் நான் பார்த்த போது, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் வரும்போது ஃபேஸ் வந்து நீட்டா அப்படியே கரெக்டா இதா இருந்துச்சு. ரொம்ப ட்ராக்கிங் எல்லாம் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. பட் அத ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆங்கிள் வாய் இப்படி தூக்குற போது பண்ணா என்ன பண்ண முடியும்? இது விஜய் தளபதி பாட்டு. இதுக்கு பழைய பாட்டுல கூட தான் ஒரு எக்ஸ்பிரஷன்ல டக்குன்னு ஃப்ரேம் பண்ணி அதை மட்டும் எடுத்து போட்டா உங்களுக்கு எல்லாரும் வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிஏஜிங் பத்தி வர கமெண்ட் எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இன்னும் ஃபைனல் அவுட்ல இன்னும் அதை மெருகேத்திட்டே வந்து உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டா அதை இது பண்ணுவாங்க. கிளிம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா தானே இருந்தது. இந்த பாட்டுலயுமே நல்லா இருந்துச்சு. சும்மா இவனுங்க வந்துட்டு ஏதோ ஒரு கிளிப்ப ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து போடுறத வச்சுனா நீங்க ரொம்ப பெருசா அது பண்ணிட்டு இருக்க. ஆமா இல்ல அது சொல்றேன், அது வந்து கேரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிராதீங்க அந்த மாதிரி. கிளிம்ஸ் வரும்போது வீடியோவா பாருங்க. கிளிம்ஸ் வரும்போது யாருமே ஒருக்கம் இது கூட சொல்லல தானே, ஃபயர் தானே விட்டோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இல்ல. ஆமா. See, anything can be trolled or made fun in any way, irrespective of the product. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரூல். இது உங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், நம்ம ஹேட்டர்ஸ்க்கும் தெரியும். எதை வேணா எப்படி வேணா திருப்பலாம். சரியா? அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அது இன்னும் பக்காவா நம்மலாம் பண்ணிட்டு இருந்த குரூப் தான். ஸோ அது மேட்டர் கிடையாது. பட் ஆஸ் அ ப்ராடக்ட், ஆஸ் அ ஸ்டாண்டர்டா அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால எதா இருந்தாலும் நீ நல்லதா தான் சொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஒப்பீனியனை சொல்றது இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை நம்ம இன்னைக்கும் போய் யாரையும் இது பண்ண போறது இல்ல. பட் திஸ் இஸ் ஒரு அடுத்த சரி. அவர் என்னன்னா, இன்னும் ஒரு படம் இருக்கு, இதுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணாததெல்லாம் ட்ரை பண்ணி ஃபேன்ஸ்க்கு ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடணும்னு அந்த மனுஷன் பண்றாரு. ஸோ ப்ரௌடு. ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹரிஷ்ணா ஒரே நிமிஷம், இது டிஏஜிங் வந்தனால நான் சொல்றேன். இப்போ இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறது டிஜிட்டல் மாடலு, வில் ஸ்மித் படத்துக்கு பண்ணது டபுள் மோஷன் கேப்சரிங்ல பண்ணது. அதுலயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இவங்க பாட்டுக்கு நம்ம மெயின் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வந்த போஸ்டருக்கும் தளபதி அந்த லாஸ்ட் 1 மினிட்ல இருக்க ஃபேஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நல்ல ஃபைன் டியூன் பண்ணிட்டே வராங்க, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பார்த்த கோட் பர்த்டே ஷாட்டுக்கும் ஸ்பார்க்குக்குமே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஏன் வந்து இந்த ஒயிட் ட்ரெஸ்ல, அந்த ஒயிட் ட்ரெஸ்ல நீ பார்த்தனா, நான் உனக்கு ப்ராப்பர் டிஃபரன்ஸோட சொல்றேன். நோஸ் ஷேப்பும் சின் ஷேப்பும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஆனா அதுவே அந்த வயலட் கலர் அந்த பிளாக் ட்ரெஸ்ல பார்த்தனா பயங்கர ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு படத்துல ஃபுல்லா வர அந்த எங்கர் போர்ஷனுக்கு வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணா அதெல்லாம் ரொம்ப கையில பிடிக்க முடியாத வேலை அது. அதனால க்ளோஸ் அப் வைடு இவ்வளோலாம் பிரிச்சு அதுக்கப்புறம் தான் அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை எடுத்துட்டு வருவாங்க. நீ லாங்கர் ஷார்ட்ஸ்க்குலாம் ஃபைன் டியூன் பண்ணா என்ன பண்ணனா என்னன்னு தான் கேள்வி வரும். அதனால இந்த டெக்னாலஜிலாம் அவர் டிஃபரண்ட் ஜானரா ட்ரை பண்ண மாட்டேங்கிறாருன்றது தான் கம்ப்ளைண்டா இருக்கும். இப்ப அவர் ஏன் ட்ரை பண்றான்றதுதான் இப்ப கம்ப்ளைண்டா இருக்கு. யாரோ அதான் ஒன்ஸ் a wise man said being Vijay is difficult. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த விரிங்கிள்ஸ் அதெல்லாம் பைபாஸ் பண்ணுறதுக்கு மைல்டு ப்ராஸ்தெரிக்ஸ் வேற யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
எவ்வளவு காம்ப்ளெக்ஸ்னு கவினுக்கு இன்னும் தெரியும். அதாவது இந்த ஆங்கிள் இப்படி திரும்புற போது அப்படி இருக்கும்ன்ற வரைக்கும் அத வந்து எல்லாமே இல்ல கால்குலேஷன்ஸ் தானே பேக் அதுதான் அது எண்டு. ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் இந்த டிஜிட்டல் பட்டன் வச்சு கேப்சர் பண்றது. அது வந்து இவ்வளவு தூரம் நம்ம இது பிஹைண்ட் த வீடியோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எனக்கு என்னன்னா ஃபன்னுக்கு ஒரு பிஹைண்ட் த சீன்ஸும் இந்த மேக்கிங்ன்றதுக்கு தனியா ஒரு இது பண்ணணும், ஒரு ரிலீஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு மெட்டீரியல் இருக்கும் இந்த படத்துல. கண்டிப்பா கொடுக்கணும். லோலால பண்ண டிஜிட்டல் மாடல் அப்படியே கொடுத்துடணும் அவங்க. சும்மா வந்து நானும் பாக்குறேன், நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. இது நம்ம இந்த டெக்னாலஜிக்குள்ள நிறைய போகாம அவர் என்ஜாய் பண்ணாலே போதும் படத்துல. லோலால போய் அவரு சாம்பிள் கொடுக்கும்போது ஏன் அவரு பியர்டா கொடுத்தாரு? இப்போ மாடல் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் க்ளீன் ஷேவ். இல்ல சச்சின், அது வேற கெட்டப், இது வேற கெட்டப். இல்லையே, ஃபுல் க்ளீன்ல தான போனாரு ஃபர்ஸ்ட் டைம். பியர்டோட போனாரு. ஃபுல் க்ளீன்ல போல ப்ரோ, தாடில போனாரு, ஃபுல் பியர்ட்ல போனாரு. இன்னொன்னு அது வந்து பாடிக்கு இது 3D ஸ்கேனிங் தான் வந்து சொன்னாங்க. அவருடைய மோஷன்ஸ் ஃபுல்லா வந்துட்டு அதை கேப்சர் பண்ணக்கூடிய 3D ஸ்கேனிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டில் வந்துச்சு தெரியுமா? ஆமா, அத ஷேர் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து க்ளீன் ஷேவ்ல தான் போனாரு. ஃபர்ஸ்ட் க்ளீன் ஷேவ் ஒயிட்ல. அதான் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் போனாங்க இல்லையா, அதுதான் அந்த ஃபேஸுக்கான இது. அதுக்கப்புறம் போறதுலாம் தான் மோஷன். அந்த ஃபர்ஸ்ட் பின்னாடி நிக்கிற மாதிரி பேக் மாட்டிட்டு ஒரு ஸ்டில் கொடுத்திருப்பாரு, அதுல க்ளீன் ஷேவ்ல இருப்பாரு. ஆமா, செகண்ட் டைம் போனதுல கொஞ்சம் ப்ராஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் உள்ளே உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சின்னலாம் பெருசா இருக்கும். ஏஜ்டு கேரக்டர் வேற. ஏஜ்டு கேரக்டர் போறதா என்ன கேரக்டர்னு நான் சொல்றேன். பர்த்டே ஷாட்ஸ்ல ஒருத்தர் பைக் ஓட்டுவார்ல, அந்த கேரக்டருக்குமே அவங்க வந்துட்டு லோலால வந்துட்டு இது எடுத்திருக்காங்க, சாம்பிள். ஆமா எடுத்திருக்காங்க. அப்ப க்ளீன் ஷேவ்ல தான் போனாரு.